Hallelujah. Praise the Lord. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது ஊழியத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் அறுவடை திருநாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, தேவன் கொடுத்ததான இந்த அறுவடை திருநாளை நாம் ஆசரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் இன்றைக்கு பார்க்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஜெபம் செய்வோம். சர்வலோகத்தின் ராஜாவே, ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். சுவாமி, உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாய் தகப்பனே, இந்த அறுவடை திருநாளை எங்களை அனுசரிக்கும்படியாய் நீ தந்த இந்த நல்ல தருணத்துக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம். ஐயா அப்பா, எங்களுடைய முதற் பலனை நாங்கள் படைக்க அதை நீர் ஏற்றுக்கொள்வீராக. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் நிமித்தமாய் நீர் சுகந்த வாசனையாய் அதை நுகர்ந்து மகிழ்வீராக. சுவாமி, நீர் மகிழ்வதின் நிமித்தமாய் உம்முடைய இருதயம் மகிழ்ச்சிக்குள் ஆக்கப்படுவதின் நிமித்தமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட நீர் கிருபையருளச் செய்வீராக. பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. குறிப்பாய் உம்முடைய வார்த்தைகளை நீர் பேசுவீராக. உம் நிமித்தமாய் எங்களுடைய காதுகளும் இருதயமும் திறக்கப்பட நீர் கிருபை அருளச் செய்வீராக. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லேவியராகமம் 23:10. நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு அறுவடையின் முதல் பலனை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன். தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு அறுவடையின் முதல் பலனை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன். வாசிக்க கேட்போம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாமையை அறுக்கும் பொழுது உங்கள் அறுப்பின் முதல் பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை ஆசானிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். உங்களுக்காக அது அங்கீகரிக்கும்படி ஆசாரியன் அந்த கதிர்க்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சன்னதியில் அசைவாட்ட வேண்டும். போதும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே,
கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே வசனம் சொல்லுகிறது, நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாம் இடத்திலே சொல்லுகிற காரியம், மோசேயினிடத்திலே சொல்லுகிறதான காரியம், அது என்னவா இருக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை சுதந்தரித்த பொழுது அந்த எகிப்து தேசத்திலே தங்கள் செய்ததான அந்த உழவு தொழிலின் நிமித்தமாய் கிடைக்கப்பட்டதான முதல் பலனை கொண்டு வந்து தேவனுக்கென்று அந்த கதிர்க்கட்டை படைக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் மோசேயினிடத்திலே சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே சொல்லுகிறார். நீங்கள் நன்றாய் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு சில உபதேசங்கள் இவ்விதமாய் பரவிக் கொண்டிருக்கிறது. இது தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்னது. இது பழைய ஏற்பாட்டின் காலம். பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது. இப்பொழுது இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் கொடுக்கப்பட்டதான கிருபையின் காலம். இந்த புதிய உடன்படிக்கையிலே அவைகளை எல்லாம் நாம் கடைபிடிக்க தேவையில்லை, அவைகளை எல்லாம் நாம் செய்ய தேவையில்லை என்று இன்றைக்கு அநேக உபதேசங்கள் இவ்விதமாய் சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் கூர்ந்து நாம் கவனிப்போமானால், சில பேர் நிமித்தமாய் உபதேசம் இவ்விதமாய் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்டதான அறுவடை திருநாளை நாம் கொண்டாடக்கூடாது. ஏனென்றால் அது வேற்று மதத்தவர் கொண்டாடுகிறதான ஒரு திருநாள். அத்திருநாள் சூரிய கடவுளுக்கென்று கொண்டாடப்படுகிறதான ஒரு திருநாள் என்று போதிக்கப்படுகிறதான ஒரு காரியமா இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அறியாத நிலையிலே கொண்டாடப்பட்டது சூரியன் நிமித்தமாய் பிரதிபலிக்கப்படுகிறதான ஒளியிலே முளைப்பித்து வருகிறதான அந்த நெல்மணிகளை புதிய பானையிலே புதிய அரிசியிட்டு பொங்கல் வைத்து அன்றைக்கு கொண்டாடி மகிழ்ந்தார்கள். ஆனால் அதை நாம் திருத்தி சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த அறுவடையின் திருநாள், இந்த பொங்கல் பண்டிகை சூரியனுக்கு கொண்டாடுவது அல்ல, சூரியனை படைத்த தேவனுக்கு கொண்டாடப்படுகிறதான ஒரு திருநாள் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் முதலாக தேவனாகிய கர்த்தர் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை அவர்கள் சுதந்தரித்து அந்த கானான் தேசத்திலே தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் தொடங்கின பொழுது அவர் கட்டளையாய் இவ்விதமாய் கூறுகிறார். இந்த வசனத்தின் சொன்னது போல என்ன சொல்றாரு பாருங்க, நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாமையை அறுக்கும் பொழுது என்ன சொல்றார் அவரு, நீ விளைத்து வயல்வெளியில விதைத்து அந்த விதையின் நிமித்தமாய் முளைப்பிக்கப்பட்டதான அந்த பயிரின் வெள்ளாமையை அறுத்து உங்கள் அறுப்பின் முதல் பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள் என்று தேவனாகிய கர்த்தர் அங்க என்ன பண்றாரு, கட்டளை இடுகிறார். என்ன பண்றாரு, கட்டளை இடுகிறார். ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் கட்டளை இடுகிறார் என்றால்
அதை கட்டாயமாய் செய்ய வேண்டும் என்பது அர்த்தம். அதை கட்டாயமாய் செய்ய வேண்டும் என்பது அர்த்தமாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இதை நாம் இன்னும் விரிவாய் பார்க்க வேண்டுமானால் யாத்ராகமம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. யாத்ராகமம் 23:19. உன் நிலத்தின் முதல் விளைச்சல்களின் முதற்கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக. போதும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம், உன் நிலத்தின் முதல் விளைச்சலை, முதல் கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக. இன்றைக்கு அநேக உபதேசங்கள் இவ்விதமாய் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே தெளிவாய் தேவனாகிய கர்த்தர் குறிப்பிட்டு சொல்லுகிறார், உன் நிலத்தின் விளைந்ததான முதற்கனியை கொண்டு வந்து எங்க படைக்கணுமா? ஆலயத்தில் படைக்கப்பட வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் இவ்விதமாய் சொல்லுகிறார். அவர் ஏற்படுத்தினதான இந்த முதற் பலனை கொண்டு வந்து ஆலயத்திலே படைக்கப்படுகிறதான இச்சம்பவம் நாளடைவிலே இவ்விதமாய் மாற்றப்பட்டிருக்கிறது. எப்படி? ஒரு சிலர் பேர் மற்றும் அனுசரிக்கும்படியான ஒரு சங்கதி அங்கே நடைபெற்றிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த பொங்கல் பண்டிகையை குறித்து நாம் கூர்ந்து ஆராய்ந்து பார்ப்போமானால், இந்த பொங்கல் பண்டிகையின் துவக்க நாள் எது என்று நாம் சற்று ஆராய்ந்து சில சங்ககால இலக்கியங்களை நாம் தேடி பார்க்கும் பொழுது, அச்சங்ககால இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதான நாட்கள் எதுவாய் காணப்படுகிறது என்றால், கிமு 3ஆம் நூற்றாண்டுகளில் இருந்து துவங்கி இருக்கலாம் என்கிறதான ஒரு பதிவு சங்ககால இலக்கியத்திலே காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, சங்ககால இலக்கியம் என்றால் ஏதோ வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்ததான புத்தகம் அல்ல. நாம் தமிழர்களுக்கு முக்கியத்துவமான புத்தகமாய் அப்புத்தகம், அந்த நூட்கள் காணப்படுகிறது. அப்படிப்பட்டதான சங்ககால இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதான ஒரு காரியம், இந்த பொங்கல் பண்டிகை என்பது எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே ஏறக்குறைய 3ஆம் நூற்றாண்டிலே துவங்கப்பட்டிருக்கலாம் என்கிறதான ஒரு பதிவு சங்ககால இலக்கியத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என் கணிப்பு சரியா இருக்குமானால், அந்த 3ஆம் வருஷம் எதுவா இருக்கக்கூடும்? தேவனாகிய கர்த்தர் உத்தரவிட்டதான, தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டதான இந்த 3ஆம் நூற்றாண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறதான சங்ககாலத்து நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதே, அவை தேவனாகிய கர்த்தர் குறிப்பிட்டதான இந்நாளை குறிக்க வாய்ப்பு அதிகமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் அதிகமாய் வேதங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எதற்காக நான் இவ்விதமாய் ஆணித்தனமாய் நான் குறிப்பிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால், இன்றைக்கு பொங்கல் வைப்பதை நாம் கிறிஸ்தவர்கள் அதை செய்யக்கூடாது, அது சூரிய கடவுளுக்கு என்று படைக்கப்படுகிறதான, அல்லது சூரிய கடவுளை தொழுது கொள்ளுகிறதான, அல்லது சூரியனை ஒரு கடவுளாக வணங்குகிறதான ஒரு நிலைப்பாடு, அதை நாம் செய்யக்கூடாது, அனுசரிக்க கூடாது.
என்று புறக்கணித்து தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்த பொங்கல் பண்டிகையை. ஒரு காரியத்தை நீங்க நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பொங்கல் வைக்கிறதான இந்த பண்டிகை என்பது தேவ நிமித்தமாய் கொடுக்கப்பட்டதான ஒரு பண்டிகை என்று ஆணித்தனமாக என்னால் சொல்ல முடியும். எப்படி என்றால், எடுத்து வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நன்றாய் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். முதலாக மனுஷனை தேவனாகிய கர்த்தர் உண்டு பண்ணி அவர் என்ன சொல்லுகிறார்? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நல்லது, போதும் போதும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, இங்கே வசனம் சொல்லுகிற விதமாய் முதலாக மனிதனை உண்டாக்கி அந்த மனிதனிடத்திலே சொன்னதான முதல் வேலை என்ன வேலையாய் காணப்படுகிறது? மனுஷனை தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களையும் மன்னிக்கணும், தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, வேதத்தில் உள்ள வார்த்தைகள் ஒன்றும் பொய்யாக்கப்பட்டது கிடையாது. இயேசுவே அதை சொல்லியிருக்கிறார். இதை பரிசுத்த ஆவியின் நிமித்தமாய் அருளப்பட்டது என்று இந்த வேதத்தில் குறிப்பிட்டிருக்கிறதான அத்தனை வார்த்தைகளும் தேவன் நிமித்தமாய் கொடுக்கப்பட்டதான வார்த்தைகள் என்று நாம் விசுவாசித்துக் கொண்டிருப்போமானால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் என்னவா இருக்கிறது? முதலில் ஆதாம் என்கிறதான மனுஷனை தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கி அவனை கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்துக்குள்ளே நுழையும் பொழுது, அவன் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வைக்கும் பொழுது அவர் சொன்னதான முதல் வேலை என்னவா இருக்கிறது? ஆதாமே, மனுஷனே, நீ இந்த தோட்டத்தின் பூமியை என்ன பண்ணோம்? பண்படுத்தணும். அதை என்ன பண்ணோம்? காக்க வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். யாருக்கு? முதல் மனிதனாகிய ஆதாமுக்கு. இன்னொரு வசனத்தை நாம் வாசித்து அதற்கு பிறகாக நாம் இதை தியானிப்போம் என்றால் இலகுவா இருக்கும் என்று நான் யோசிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தையும் நாம் வாசித்து விடுவோம். அதற்கு பிறகாக நாம் இதை தியானிப்போம். 3:23. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, முதலாக மனிதனை ஏதேன் தோட்டத்திலே மண்ணை பண்படுத்தும்படியாக வைக்கிறார். எப்பொழுது? ஆதாம் பாவத்திலே விழுவதற்கு முன்பதாக அவன் நீதிமானாய் இருந்த பொழுதே தேவனாகிய கர்த்தர் ஆதாம் என்கிறதான மனுஷனை பூமியை பண்படுத்தும்படியாய் கட்டளையிட்டார். முதலிலே மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டதான கடவுளிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டதான வேலை பூமியை பண்படுத்துகிறதான வேலை. இரண்டாவது காரியம் இருக்கிறது. இதே மனுஷன் பாவத்தில் விழுந்த பொழுது, பாவத்துக்கு முன்பதாய் பூமியை பண்படுத்த சொல்லுகிறார். நன்றாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். இங்கு கூர்ந்து, அவன் நீதிமானா இருக்கும் பொழுது பூமியை பண்படுத்த சொல்லுகிறார். இப்பொழுது பழத்தை பறித்து சாப்பிட்டு அவன் பாவத்தில் விழுந்து விட்டான்.
இப்பொழுதும் அவர் என்ன சொல்லுகிறார்? 23 படிங்க பார்க்கலாம். 3:23. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் ஆணையிட்டு ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பிவிட்டார். நன்றாய் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அவன் பாவம் செய்வதற்கு முன்பதாக நீதிமானா இருக்கும் பொழுதும் பூமியை அவர் பண்படுத்த சொல்லி கட்டளையிட்டார். அவன் பாவத்தில் விழுந்து ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தின பொழுதும் அவன் மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டது நிமித்தமாய் அவன் மண்ணிலே என்ன பண்ண சொல்றாரு? என்ன பண்ண சொல்றாரு? பண்படுத்த சொல்லுகிறார். உன் வியர்வை பூமியிலே விழுந்த அதன் பலனை நீ புசிப்பாய் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சொன்னமே, தேவனாகிய கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்ததான முதல் வேளையும் பூமியை பண்படுத்துகிறதான வேலைதான். பாவத்தில் விழுந்த பொழுது இரண்டாவதாக அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறதும் அதே பூமியை அவனுக்கு பண்படுத்துகிற வேலையை தான் கட்டளையிட்டார். ஆக இன்றைக்கு பொங்கல் பண்டிகையாகிய அறுவடை திருநாள் நாம் அனுசரிக்க கூடாது. அது சூரியனை வணங்குகிறதான ஒரு பண்டிகை, அது சூரியனை தொழுது கொள்ளுகிறதான ஒரு பண்டிகை என்று உபதேசங்கள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறதே. அப்படி உபதேசங்கள் வருவதை நாம் கேட்டு கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோமே. ஆனால் நடந்த சம்பவம் என்ன? இங்கே வேத வசனம் தெளிவாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆதாமை முதலாக பூமியை பண்படுத்த வைத்தார். அதே போல அவன் பாவத்தில் விழுந்த பொழுதும் அதே பூமியை அவன் பண்படுத்தும்படியாக என்ன பண்றாரு? ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர் அனுப்புகிறார். அது மாத்திரமல்ல, இந்த ஆதாம் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றின பின்பு அவன் சென்று தன் பிள்ளைகளாகிய யாரு? காயினையும் ஆபேலையும் என்ன பண்றான்? நிலத்தில் பண்படுத்த வைக்கிறான். இந்த காயின் உழவு வேலைகளை அவன் செய்கிறான். விதை விதைத்து அறுவடைகளை அவன் அறுக்கிறவனாய் காணப்படுகிறான். பயிர் வேலைகளை செய்கிறான். ஆபேல் என்ன பண்றான்? ஆடு மாடுகளை மேய்க்கிற தொழிலை அவன் செய்கிறவனாய் காணப்படுகிறான். இதிலே நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இங்கேயும் ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. நாம் ஆழ்ந்து கவனித்தோமானால் காயினும் ஆபேலும் தான் செய்த வேலையின் நிமித்தமாய், அதாவது காயின் தன் செய்த உழவு வேலையின் நிமித்தமாய் கிடைக்கப்பட்டதான முதற் பலனாகிய பயிர்களை கொண்டு வந்து தேவனுக்கு காணிக்கையாக அங்கு படைக்கிறான். ஆபேல் தான் செய்ததான வேலை ஆகிய ஆடு மாடுகளை மேய்க்கிறதான அந்த வேலையாகிய அந்த ஆட்டு மந்தையில் இருந்து முதல் பலனாகிய செழுமையும் கொழுமையுமான ஆட்டை கொண்டு வந்து அங்க என்ன பண்றான்? படைக்கிறான். முதல் பலன். அங்கே முக்கியத்துவம் என்னவாய் காணப்படுகிறது? முதல் பலனை கொண்டு வந்து தேவனுக்கு படைத்தார்கள். அப்படி முதல் பலனை கொண்டு வந்து முதல் தலைமுறையாகிய ஆதாமுடைய பிள்ளைகளே அவைகளை செய்திருக்கிறார்கள். அவைகளை தான் தேவனாகிய கர்த்தர் இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்தரித்த பொழுது நீங்கள் உங்கள் நிலத்தின் விளைச்சல்களை கொண்டு வந்து, முதல் பலனாகிய விளைச்சலை கொண்டு வந்து எங்க சேர்க்கணுமா? எங்க சேர்க்கணுமா? ஆலயத்திலே கொண்டு வந்து ஆசானிடத்திலே கொடுத்து அதை என்னுடைய சமூகத்துக்கு முன்பதாய் நீங்கள் அசைவாட்டப்படும் பொழுது அதை நான் சுகந்த வாசனையாய் நுகர்ந்து அது நிமித்தமாய் என் மனம் மகிழ்ச்சியாக்கப்பட்டு நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் என்ன பண்றாரு? தேவனாகிய கர்த்தர் என்ன பண்றாரு? கட்டளையிடுகிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, அவர் கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார்.
இன்றைக்கு நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த பொங்கல் என்கிறதான ஒரு பண்டிகை ஏதோ ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் கொண்டாடுவது மாத்திரம் பொங்கல் பண்டிகை அல்ல. இது ஆதியிலே தேவன் நிமித்தமாய் நியமிக்கப்பட்டதான ஒரு பண்டிகை. ஆதியிலே தேவன் மனிதனை, இந்த பூமியை பண்படுத்த வைத்ததின் நிமித்தமாய் அந்த பூமியிலிருந்து முளைப்பிக்கப்பட்டதான அந்த பயிர் வகைகளை அவன் கொண்டு வந்து முதலாவது படைத்ததான அந்த தருணத்தை தான் பின் நாட்களிலே பண்டிகையாக கொண்டாடி இருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் இன்னும் ஆணித்தனமாக கூட என்னால் சொல்ல முடியும். அது என்னவென்று நாம் பார்ப்போமானால், சங்ககால இலக்கியத்தில் குறிப்பிட்டது போல ஏறக்குறைய கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 3ஆம் நூற்றாண்டுகளிலே இந்த பொங்கல் வைக்கிறதான பண்டிகை துவங்கி இருக்கலாம் என்கிறதான குறிப்புகள் காணப்படுவது எங்கிருக்கலாம் என்று நான் தியானிக்கிறேன் என்றால், எஸ்தர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. எஸ்தர் 1:1, இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரை உள்ள 170 நாடுகளில் அரசாண்ட அகஸ்துவேரின் நாட்களிலே சம்பவித்ததாவது, ராஜா போதும் கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும். ஆங்கில வேதாகமத்திலே நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே இன்னும் தெளிவாய் போடப்பட்டிருக்கிறோம், இந்தியா முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் என்று. அன்றைக்கே அகசுராயனால், அகசுவேருவால் ஆட்சி செய்யப்பட்டதான இந்த இந்து தேசம் இந்தியா என்பதை வேதத்தில் தெளிவாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்பொழுது 3ஆம் நூற்றாண்டுகளிலே இந்த பொங்கல் பண்டிகை துவங்கி இருக்கலாம் என்று சங்க காலத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதான சம்பவம் இந்த அகஸ்துவேருவால் நியமிக்கப்பட்டதாக கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனம், பொங்கல் பண்டிகை இந்த அறுவடையின் திருநாள், அது தேவனுக்கு நம்முடைய உழைப்பிலிருந்து கொண்டு வந்து செலுத்துகிறதான முதல் பலனாய் காணப்படுகிறது. ஒரு காரியத்தை நான் கேட்கிறேன், அறுவடை திருநாள் கொண்டாடக்கூடாது என்று போதிக்கிறதான போதனைகளை ஏன் நாம் அறுவடை திருநாளை கொண்டாடக்கூடாது? அறுவடை திருநாளை கொண்டாடக்கூடாது என்று குறிப்பிட்டு சொல்லுகிறீர்களே, ஆனால் அறுவடை திருநாள் என்று ஒரு நாட்களை வைத்து அந்த அறுவடை திருநாளில் வருகிறதான ஒரு சில தொகையை மாத்திரம் காணிக்கையாக வைத்துக் கொள்ளுகிறீர்களே, இதை மாத்திரம் நாம் செய்யலாமா? அறுவடை திருநாளின் சாராம்சம் நமக்கு தேவைப்படவில்லை. ஆனால் அந்த அறுவடை திருநாளின் காணிக்கை மாத்திரம் நமக்கு தேவை என்று அதை மாத்திரம் நீங்கள் அனுசரிக்கிறீர்களே, இது தேவையா? அல்லது இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், இன்னும் ஆணித்தனமாக சொல்ல வேண்டும் என்றால், மனிதன் உழைத்து சம்பளமாக ஈட்டப்படுகிறதான மாதத்தின் முதல் வருவாய் தொகையாகிய 10இல் 1 பங்கை தசமபாகமாக ஆலயத்துக்கும் ஊழியரிடத்திலேயும் கொடுக்க வேண்டும் என்று திட்டவட்டமாய் குறிப்பாய் சொல்லுகிறீர்களே,
அந்த முதல் பலனாகிய தொகையை பெற்றுக்கொள்வதில் மாத்திரம் குறிப்பாய் இருக்கிறீர்களே, இது எங்கிருந்து கொடுக்கப்பட்டது? இந்த முதல் பலனில் இருந்து தானே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நிமித்தமாய் அவன் செய்ததான வேலையின் முதல் பலனை கொண்டு வந்து தேவன் படைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரே, அப்படி சொல்லி இருக்கிறதான இந்த இடத்திலிருந்து அந்த பலனை மாத்திரம், அதாவது தசம பாகத்தை மட்டும் நீங்க கொண்டு வந்து கொடுங்க. ஆனா பொங்கல் வைக்கிறதான காரியம் சூரியனுக்கு படைக்கப்படுகிறதான காரியம் என்று தவறாய் உபதேசித்துக் கொண்டிருக்கிறீர்களே, இது எத்தனை ஒரு வேதனை அளிக்கக்கூடிய காரியமா இருக்கிறது. சற்று சிந்தித்து பாருங்கள். தேவன் சொன்னதான அந்த பண்டிகை தப்பு என்று போதிக்கிறதான நீங்கள், தேவன் சொன்னதான இந்த பொங்கல் வைக்கிறதான பண்டிகை தவறு என்று போதிக்கிறதான நீங்கள், தசமபாகம் என்கிறதான முதல் பலனை மாத்திரம் கேட்டு வாங்குகிறீர்களே, இது மட்டும் தேவன் அனுமதிப்பாரா? இல்லை ஏற்றுக்கொள்வாரா? முதல் பலனாகிய தசம பாகத்தின் நிமித்தமாய் உங்கள் வாழ்வை நீங்கள் செழித்தோங்க பண்ண வேண்டும் என்று அதை அனுமதிக்கிறீர்கள். அந்த காணிக்கையை பெற்றுக்கொள்வதனால் ஆதாயம் தனக்கு உண்டு என்பதை அதை அனுமதிக்கிறீர்கள். ஆனால் இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதின் நிமித்தமாய் ஒரு பலனும் இல்லை என்பதனால் அதை புறக்கணிக்கிறவர்களாய் நீங்கள் காணப்படுகிறீர்கள். இது எத்தனை ஒரு வேதனை அளிக்கக்கூடிய காரியம். வசனத்தை நன்கு ஆராய்ந்திருக்கிறதான அநேக வேத பண்டிதர்கள் கூட அவர்கள் இந்த உண்மைகளை தெரிந்திருந்தும் இதை சொல்ல பிரஸ்தாபப்படுத்த மறுக்கிறவர்களாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கிறதான உபதேசியார்கள். இது எவ்வளவு ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய காரியமா இருக்கிறது. இந்த பொங்கல் வைக்கிறதான அந்த பொங்கல் என்கிறதான பண்டிகையை தேவனாகிய கர்த்தர் எங்கே ஆரம்பித்திருக்கிறார், இதற்கு ஆதார புள்ளி எங்கே என்று பார்ப்போமானால் ஏதேன் தோட்டம் தான் இதற்கு ஆதார புள்ளியாய் காணப்படுகிறது. ஏதேன் தோட்டம் தான் இதற்கு ஆதார புள்ளியாய் காணப்படுகிறது. முதலில் மனிதனை ஏதேன் தோட்டத்துக்குள்ளே அவன் போகும் பொழுது அவனை பூமியை பண்படுத்த சொன்னார். அந்த பூமியை அவன் பண்படுத்தினவனாய் காணப்படுகிறான். அப்படி பூமியை அவன் பண்படுத்தினவனாய் தேவனாகிய கர்த்தர் சொல்லி இருப்பாரே, ஆனால் அதே கர்த்தர் தான் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலேயும் முதல் கதிர்க்கட்டை ஆலயத்துக்கு கொண்டு வந்து அசைவாட்டுங்கள் என்று சொல்லுகிறார். என் கணிப்பு சனியாக இருக்குமானால் அந்த இயேசு, அந்த தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சீஷராக இருந்ததான தோமா இந்தியா தேசத்துக்கு வந்த பொழுது இந்த தோமாவின் நிமித்தமாகத்தான் இந்த பொங்கல் வைக்கிறதான பண்டிகை வந்திருக்கும் என்று என் கணிப்பு சரியா இருக்குமானால் நான் ஆணைத்தனமாக இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நாளடைவில் வேண்டுமானால் அது மாற்றப்பட்டிருக்கலாம். சூரிய பகவானுக்கு படைக்கிறது, சூரியனுக்கு படைக்கிறது, சூரிய கடவுளுக்கு படைக்கிறது என்று மாற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் எந்த ஒரு பண்டிகையும், தமிழர்களுடைய பண்டிகையும் நீங்கள் எடுத்து பாருங்கள், எந்த ஒரு பண்டிகையும் ஒரு நாளில் கொண்டாடி முடிக்கிறதான பண்டிகைகள் காணப்படும். எந்த ஒரு பண்டிகையும் தொடர்ந்து 3 நாட்களோ தொடர்ந்து 7 நாட்களோ எந்த பண்டிகையும் இருக்காது. என் கணிப்பு சரியாக இருக்குமானால் தேவனாகிய கர்த்தர் வேதத்தில் மாத்திரம்தான் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் பண்டிகையை அவர் கொண்டாடப்படும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே இந்த லேவியர் ஆகமத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். ஆக தோமாவின் நிமித்தமாக இந்த பொங்கல் வைக்கிறதான அந்த முதல் பலனை கடவுளுக்கு படைக்க வேண்டும் என்று அவன் நிமித்தமாய் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்க வாய்ப்புகள் அதிகமாய் உண்டு. நாளடைவிலே எப்படி சில காரியங்கள் மாற்றப்பட்டது போலவே, மறைக்கப்பட்டது போல
ஒருவேளை அது சூரிய கடவுளுக்கு படைக்கிறதான அந்த தருணத்தில் அது சூரிய கடவுளாக மாற்றப்பட்டிருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இன்னொரு காரியத்தை கூட என்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியும். ஆபிரகாமை அழைத்த பொழுது அவர் எவ்விதமாக அழைக்கிறார்? வார்த்தையின் நிமித்தமாக அழைக்கிறார். ஆபிரகாம் முதலில் யோசித்த பொழுது அவன் என்ன யோசிக்கிறான்? சூரியனிலிருந்து ஒரு சத்தம் பிறந்து வந்தது என்று. அவருக்கு ரூபமும் இல்லை, சொரூபமும் இல்லை என்று அந்த சத்தத்தை நம்புகிறவனாய் ஆபிரகாம் காணப்பட்டான். சற்று சிந்தித்து நீங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு உபதேசங்கள் எவ்விதமாய் உபதேசித்துக் கொண்டிருக்கிறது. தங்கள் சுய ஆதாயத்துக்காய் உபதேசங்கள் இன்றைக்கு பரவிக் கொண்டிருக்கிறது. தன் சுய லாபங்களுக்காய் இன்றைக்கு உபதேசங்கள் மாற்றி திருத்தி பரவிக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனாகிய கர்த்தர் குறிப்பிட்டதான அந்த 9 நாட்களின் பண்டிகையிலே முதல் பண்டிகையாக இந்த முதல் பலனாகிய பண்டிகை காணப்படுகிறது. இந்த தமிழர்களுடைய பண்டிகை கூட இப்ப எடுத்துக்கோங்க. எத்தனை நாள் இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடுறோம்? தொடர்ந்து 3 நாள் கொண்டாடப்படுகிறதான பொங்கல் பண்டிகையா இந்த பொங்கல் பண்டிகை காணப்படுகிறது. முதலாவது நாள் பொங்கல், இயற்கைக்கு படைத்த தேவனுக்கு நம்ம கொண்டாடுறோம், அது முதல் பண்டிகை. இரண்டாவது, அந்த விவசாயத்தின் நிமித்தமாய் மாடுகள் உடன்பட்டதுக்கு மாடுகளுக்கு நன்றி சொல்லும் விதமாய் மாட்டுப் பொங்கல் 2வது நாள் கொண்டாடப்படுகிறது. காணும் பொங்கல், அனைவரிடத்திலேயும் நாம் நமது அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக காணும் பொங்கல் என்ன பண்ணப்படுகிறது? கொண்டாடப்படுகிறது. இதன் சாராம்சம் எங்கே கொண்டு வந்திருக்கும் என்று என் கணிப்பு இருக்கிறது என்றால், இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே தேவனாகிய கர்த்தர் கொடுத்ததான அந்த முதல் பண்டிகையின் பிரதிபலனாக இது காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கு உபதேசங்கள் பிரித்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமாய் கொடுக்கப்பட்டதான சில பண்டிகைகளையே நாம் அனுசரிக்க முடியாதபடிக்கு கூடார பண்டிகை, எக்கால பண்டிகை என்கிறதான இந்த லேவியராகமத்திலே படிப்போம் என்றால், இந்த பண்டிகைகள் எல்லாம் தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதான காரியங்கள் என்ன? இப்பண்டிகைகளை கொண்டாடுவதை பார்க்கிலும் அவர்கள் நியமித்ததான பண்டிகைகளே இன்றைக்கு கொண்டாட அதிக முயற்சி பண்ணுகிறார்கள். இன்றைக்கு என்னென்ன பண்டிகை அதிகமா பிரதானமா கொண்டாடுறது? சர்ச்சில் கிறிஸ்துவின் பிறப்பு, அறுவடை திருநாள் என்கிறதான ஒரு பண்டிகை கொண்டாடப்பட்டு அது நிமித்தமாய் காணிக்கை பெறுகிறது. பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் நிமித்தமாய் ஒரு பண்டிகை, ஆண்கள் ஐக்கியத்தின் சங்கத்தின் நிமித்தமாய் ஒரு பண்டிகை. அநேக பண்டிகைகளை திருச்சபையிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் அத்துணை பண்டிகைகளையும் தேவனாகிய கர்த்தரின் அருள் வாக்கின்படி நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோமா என்றால் நிச்சயமா என்னால் சொல்ல முடியும், தேவனாகிய கர்த்தரின் அவனுடைய அருள் வாக்கின் நிமித்தமாய் நாம் ஒரு பண்டிகையும் கொண்டாடுவது கிடையாது. வேதத்தில் கொடுத்திருக்கிறதான இந்த பொங்கல் வைக்கிற பண்டிகையே கொண்டாடக்கூடாது என்று திட்டவட்டமாய் குறிப்பிடுகிறார்கள். அதை கொண்டாடக்கூடாது. ஆனால் அறுவடை திருநாள் என்கிறதான பெயர்களிலே ஆகஸ்ட் பெஸ்டிவல் என்று வைத்து அதில் பொருட்களை வைத்து விற்பனை செய்து அதில் வருகிற பணத்தை மாத்திரம் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுகிறீர்களே, இது எப்படி நியாயமாயிருக்கிறது? நான் குறை சொல்ல வேண்டும் என்று இவைகளை எல்லாம் சொல்லவில்லை. நான் யாரையும் குறைத்து சொல்லவும் இல்லை. அது என் வேலையும் அல்ல.
வேதத்தில் குறிப்பிடப்பட்டவைகளை நான் எடுத்துரைத்து உங்களுக்கு தெளிவுபடுத்தவே அதை நான் விரும்புகிறவனாய் காணப்படுகிறேன். மறைக்கப்பட்டதையும் மறுக்கப்பட்டதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டதான பண்டிகைகளை தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் வைத்திருக்கிறதான இந்த பண்டிகைகளை நாம் அனுசரிக்க வேண்டும், கொண்டாட வேண்டும் என்பதை தான் இங்கு நான் வலியுறுத்துகிறவனாய் காணப்படுகிறேன். வசனம் இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் வயலிலே விளைந்ததான முதல் பலனை கொண்டு வந்து ஆசாரியனிடத்திலே நீங்கள் கொடுத்து அதை அசைவாட்டப்படும் பொழுது அது நிமித்தமாய் நான் மனமகிழ்ச்சிக்குள்ளாக்கப்பட்டு உங்களை என்ன பண்ணுவேன்னு சொல்றார் தேவனாகிய கர்த்தர், ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். நாம் முதல் பலனை கொண்டு வந்து பொங்கல் வைத்து தேவனுக்கு கொண்டாடுவது நிமித்தமாய் அவர் மனமகிழ்ச்சி அடைகிறார் என்றால் ஏன் அவைகளை நாம் செய்யக்கூடாது? இன்னும் தெளிவாய் சொல்ல வேண்டுமானால், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள், தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்க வல்லமை உள்ளவரார் என்று போதிக்கிறவர்கள் மாத்திரம் இங்கு காணப்படுகிறார்களே. ஆனால் பொங்கல் வைப்பதின் நிமித்தமாய் தேவன் அகமகிழ்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று இங்கு வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதே, இதை செய்ய வேண்டும் என்று வேண்டாம் என்று அவர்கள் சொல்லும் பொழுது நம் ஆசீர்வாதத்தை உபதேசியார்களே தடுக்கிறார்கள் என்று நான் திட்டவட்டமாய் உங்களிடத்தில் குறிப்பிடுகிறேன். கூர்ந்து கவனியுங்கள். இப்பொழுதும் நான் சொல்லுகிறேன், பொங்கல் வைப்பதும் வைக்காமல் போவதும் உங்களுடைய விருப்பம். அதை நான் உங்களுடைய மனசாட்சிக்கே நான் விட்டுவிடுகிறேன். ஆனால் வேதத்தில் குறிப்பிட்டப்பட்டிருக்கிறதை எடுத்துரைப்பது என் கடமையாயிருக்கிறது. என் மேலே விழுந்ததான அந்த கடமையை நான் நிறைவேற்றி ஆக வேண்டியதான கட்டாயத்தில் நான் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறபடியினாலே வேதத்தில் இருக்கிறதான ரகசியங்களை எடுத்துரைக்கிறேன். அதை கேட்டு நீங்கள் கை கொள்ள வேண்டுமானால், அதை கேட்டு நீங்கள் அனுசரிக்க வேண்டுமானால், அதை கேட்டு அந்த பண்டிகையின் நிமித்தமாய் நீங்கள் கொண்டாடுவதின் நிமித்தமாய் தேவனாகிய கர்த்தர் மனமகிழ்ச்சிக்குள் ஆக்கப்படுவார் என்றால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் விளங்க பண்ணும் என்று நான் குறிப்பிடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பொங்கல் பண்டிகையை, இந்த பொங்கல் திருநாளை நாம் மனமகிழ்ச்சியாய் கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சியாய் அநேகரிடத்திலே அன்பை பரிமாறிக்கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவோம். கடைசியாய் ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். பொங்கல் பண்டிகை கொண்டாடுவது கட்டாயம் அல்ல. பொங்கல் பண்டிகை தேவன் நிமித்தமாய் கொடுக்கப்பட்டது என்பதை நான் உங்களிடத்தில் எடுத்துரைக்கிறேன். இதை கொண்டாடுவதும் கொண்டாடாமல் விடுவதும் உங்களுடைய இருதயத்தின் சித்தப்படியே. ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கர்த்தாவே, அறுவடையின் திருநாளை அப்பா நாங்கள் அனுசரிக்கும்படியாய் உடைய வேதத்தின் ரகசியங்களை எங்களுக்கு நீர் எடுத்துக் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இத்தனை நாட்களும் சுவாமி நாங்கள் அறியாதவர்களாய் வென்று விட்டோம் ஐயா. எங்கள் ஆசீர்வாதத்துக்காய் நீர் வைத்திருக்கிறதான அந்த பொங்கல் பண்டிகை என்று நாங்கள் அறியாமல் இருந்து விட்டோம் சுவாமி. இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரே, இதை அனுசரிப்பதன் நிமித்தமாய், இதை கொண்டாடுவதன் நிமித்தமாய் நீர் அகமகிழ்ந்து எங்களை ஆசீர்வதிக்க வல்லமையாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் சுவாமி. இனி வரும் நாட்களிலே இதை நாங்கள் தொடர்ந்து செய்ய நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு எல்லா விதத்திலேயும் எங்களை பலப்படுத்தி வழிநடத்துவீராக. தேவையான எல்லா காரியங்களையும் செய்து கொடுப்பீராக. உடைய கருத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.